ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பிட்காயின் வந்து கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $53,000 இருக்குமே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? அண்ட் எதனால் பிட்காயின் வந்து இப்போ கண்டினியூவாக டம்ப் ஆகிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணலன்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க, பெல் ஐக்கான். அப்புறம் டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய நியூஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ நியூஸஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போயில கைஸ். பிட்காயினோட ப்ரைஸு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 420 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கு. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 59,700 பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிக் சப்போர்ட் ஏரியா. ஸோ நிறைய வாட்டி பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அண்ட் பிட்காயின் இந்த சப்போர்ட் ஏரியா வந்து பிரேக் பண்ணலுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட 200 EMIயில் வந்து இருக்குது. இவன் 24 ஜூன் கூட பார்த்தீங்கன்னா இந்த 200 EMI தான் வந்து சப்போர்ட் எடுத்து பிடிசி அங்கேருந்து 63,000 வந்து மேலேயே போயிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் June 7th வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு $72,000 வரைக்கும் போன பிடிசி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து டம்ப்பு மட்டும்தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசனால் பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு கிராஷ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டி காக்ஸோட நியூஸ் வந்து சொல்லலாம். எம்டி காக்ஸோட இந்த ரீபேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது பெரிய ஒரு ஃபட் நியூஸ்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கவர்மெண்ட் தொடர்ந்து அவங்க கிட்டே இருக்க பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு இன்னொரு பக்கம் பிட்காயின் மைனர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ செல்லிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடோட சேர்மன் போகோல் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அப்கமிங் மென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி டேட்டா தான் வந்து அவங்களுடைய ரெப்புடேஷன் கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய நியூஸஸ்னால பிட்காயின் வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிட்காயின் இந்த $53,000 வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம பார்த்தோன்னா, பிடிசி இந்த 200 EMI வந்து பிரேக் டவுன் பண்ணாத வரையும் கைண்ட் ஆஃப் ஒரு சேஃப் கைரெல்லாம் வந்து இருக்குது. ஸோ பிரேக் டவுன் பண்ணி கேண்டல் வந்து க்ளோஸ் அடிச்சிருச்சுன்னா பிட்காயின் வந்து ஒரு $53,000 வந்து ஒரு $52,000 வரைக்கும் வரலாம். ஸோ வீக்லியில் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 20 EMI வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 50 EMI வரைக்குமே பார்த்திங்கன்னா அது வரலாம். ஸோ மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வந்ததுன்னா இங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரொம்பவே வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. பிட்காயினோட இந்த ஆல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ஆகணும்னா, ஸோ ஆல் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகணும்னா கன்ஃபார்ம் பிடிசிலேருந்து மேலே போனால் தான் செத்திரியம் ETF ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டாமினன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். டாமினன்ஸ் ஃபாலோ ஆனால எல்லா ஆல்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவரி வந்து போகும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட சிபி டேட்டா வந்து வரப்போகுது. அதுவுமே நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வரக்கூடிய அந்த டேட்டா வச்சு தான் பார்த்திங்கன்னா ஃபெடரல் எடிஷன் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்க்குறப்ப பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மந்த்ன்றது நிறைய வாட்டி க்ரீன் மந்த்தாக தான் அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் மந்த் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7% கிட்ட டம்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த மந்த்துமே நமக்கு க்ரீனில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட்டோட அப்டேட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை.